ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவுக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குது. சாருவோட கையில் ஒரு நகை இருக்குது. கண்டிப்பாக அந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் பெரியப்பாவையும் சீனுவையும் காப்பாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நகை இப்போ யார்கிட்ட இருக்குது, எப்படியும் ஸ்டேஷனில் தான் இருக்கும். அங்கே போய் எப்படியாவது விசாரித்து எடுத்துகிட்டு வர வேண்டியதான். அதை வச்சு எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு மாயாவும் அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. மாயா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியே மாயா ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மாயாவும் கரெக்டான டைமில் நீதிபதி கிட்ட வந்து ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. இதில் பாருங்கள், சாருவோட கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. எனக்கு ஏதோ இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, இது கொலை தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஆனால் ரகுராம் பெரியப்பாவும் சீனுவும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சரியாக வாதாடுறாங்க. அங்கே உள்ளவங்களும் அந்த ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் நீங்கள் இதை எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு வாரம் போல் அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எப்படியாவது ரகுராம் இந்த வாட்டி தப்பிக்க முடியாது, தண்டனை பெறுவான்னு பார்த்தா இந்த மாயா கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டாலே. அவள் இப்படி உறுதியாக பேசுகிறான்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி குழம்பி போயிடுறாங்க. பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட வந்து நீ ஏதாவது பிரேஸ்லெட் போட்டிருந்தியா, அது யாரோட நகை அப்படின்னு விசாரிக்கும் போது புவனேஸ்வரியும் ஒரு சமயம் இது கார்த்தியோட தான் இருக்குமோ, எப்போவுமே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விட்டுருவான் இந்த கார்த்தி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. சரி, மாயா எப்படியும் அந்த நகையை தானே தேடி வருவான், அந்த நகை அவள் கையில் கிடைக்காம பார்த்துடணும், நகை கிடைச்சா தானே அவளுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. வெளியில் வந்தோடனே நம்ம ரகுராம் கிட்ட மாயாவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியப்பா, உண்மை நம்ம பக்கம்தான் இருக்குது, அதனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களை வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனுவும் மாயா கிட்ட எல்லாம் என்னால் தான் மாயா இப்படி ஒரு பிரச்சனை உண்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது மாயாவும் நீ அதுக்கு என்ன பண்ணுவோ, உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும், அவள் தான் சூழ்ச்சி பண்ணி வேணும்னு நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காண்டி இப்படி பண்ணிட்டா, பாவம் அதுக்கு இடையில சாரு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா ஒரு வழியா எப்படியாவது இந்த நகையை கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சிவராமன் மணி நம்ம மாயாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க. மருமகளே, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, அதுக்கேற்றவாறு நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லும்போது நகை எங்கே இருக்குன்னு தெரியணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு போனால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொன்ன உடனே எல்லோரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மாயா அந்த இடத்துல சாருவோட எல்லா விஷயமும் இருந்ததில் அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே உள்ளவங்களும் அது எப்படி நாங்கள் ஈஸியாக உங்கள்கிட்ட தருவோம், அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியான மாயாவும் இல்லை, அது பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக நான் உண்மையை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த நகையை வச்சு தான் யார் சாருவோட நிலைமைக்கு காரணங்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்ட மாதிரி இல்லை. புவனேஸ்வரி அந்த அதிகாரிகள்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க, மாயா எப்படி அந்த இடத்துக்கு வருவான், ஆனால் அவங்க கையில் இந்த நகை கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் திருப்பி மாயா என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் இருக்கும்போது குருவரோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. அவங்க உதவியால் ஒரு வழியாக நம்ம மாயாவோட கையில் அந்த நகையும் கிடைக்குது. நகையை பார்த்துட்டு இது யாரோட நகையாக இருக்கும், சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பழி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படியாவது நம்மக்கிட்ட எவிடன்ஸ் மாற்றன்னு சொல்லி இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை இழுத்து கையில் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. மகாலிங்கமும் பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரகுராம வெளியில் விடவே சொல்லக்கூடாது, அவங்க செல்வாக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியில் வர பார்ப்பாங்க. என்னோட சாருவோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த குடும்பம் தான், அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தை வெறுப்பேற்றி விட மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லிங்கம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மாயா ஏற்கனவே எப்படியாவது அவங்களுக்கு மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வேற வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவள் எப்படியாவது பொய் எல்லாம் சொல்லி அந்த இடத்துலேருந்து ரகுராமையும் சீனுவையும் காப்பாற்றிடுவா, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி லிங்கத்தை உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. லிங்கமும் அதை அப்படியே நம்பிட்டு இருக்காங்க, புவனேஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை, ரகுராம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அப்படியே லிங்கம் புவனேஸ்வரியை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லிங்கம் நம்ம
மாயா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாயா, எப்படியாவது உன்னோட பெரியப்பாவை வெளியில எடுத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட பொண்ணு நிலைமைக்கு காரணமான உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். என்னோட பொண்ணு வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிட்டு, ஆனா நீ சீனு கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறியா? எந்த காலத்துல அந்த சீனு வெளியில வர போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட மாயாவும் லிங்கத்துக்கிட்ட கொஞ்சம் அமைதலா இருங்க, இந்த நிலைமைக்கு காரணம் கண்டிப்பா ரெகுராம் பெரியப்பாவா இருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லிங்கம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன், உங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு பழி எல்லாத்தையும் அவங்க மேலேயே போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மாயாவும் இல்லை, நடந்ததை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரெகுராம் பெரியப்பா ஏற்கனவே சீனு சாருக்கு தானே மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆனாங்க. சாருவும் ரொம்பவே சந்தோஷமாக தானே இருந்தா, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அது பிடிக்காத புவனேஸ்வரியை எப்படியாவது ரெகுராமோட முடிவுக்கு எதிராட்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சாருவை இந்த மாதிரி பலியாடு ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மாயா தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்ட லிங்கம் கொஞ்சம் கூட குழப்பாங்கிறாங்க. ஒரு சமயம் இது புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்குமோ, அவங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கினா எந்த எல்லைக்குனாலும் போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, எது நடந்தாலும் இப்போ என்னோட பொண்ணு என் பக்கத்தில் இல்லை, நீ சொல்கிறது எதுவுமே நான் கேட்க போகிறதில்ல, புவனேஸ்வரி அம்மாவாக இருக்க வாய்ப்பும் இல்லை, கண்டிப்பாக ரெகுராமா தான் இருக்கும், நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் இன்னும் மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனாவும் மாயக்கிட்ட வந்து மாயா ஏதாவது ஒரு உண்மை கிடைச்சதா, நகை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆமாம் தனா, நகை என் கையில் தான் இருக்கு, இதை வச்சு யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இதில் ஏதாவது சீல் இருக்கும்ல, அது எந்த கடையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி உள்ளது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தனாவும் மாயாவும் சேர்ந்து அந்த நகையை வச்சு ஒரு பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபோட்டோ எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம மாயா பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்கும்போது எதுக்கு இந்த சாருவோட பட்டு புடவை இவ்வளோ ஈரமாக இருக்குது, எதனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தனாவும் மாயாவும் சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட்டோட நைட்டாக சாருவை யாராவது துரத்திட்டு வந்திருக்கலாம், அவளும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இந்த இடம் வரைக்கும் வந்திருப்பா, ஒரு கட்டத்தில் இதுலையாவது விழுந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மாயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து புவனேஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இதை மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவுக்கு கார்த்தி மேலே சந்தேகம் வருது. இதுக்கு கார்த்தியும் காரணமாக இருக்கலாம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்திருக்கணும், எப்படியாவது கரெக்டான எவிடன்ஸோட இதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயா, குருபரன், தனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மகாலிங்கம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புவனேஸ்வரி தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சோன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. புவனேஸ்வரி கிட்ட வந்து நாங்கள் என்னதான் உங்களுக்கு பாவம் பண்ணோம், உங்களை எவ்வளோ நம்பி இருந்த என்னோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டே, உங்கள் குடும்பத்தில் உள்ள பகைக்காக என்னோட பொண்ணை பலியாடு ஆக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி லிங்கம் சரியாட்டு புவனேஸ்வரியை வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம மாயா ஒரு வழியாக நிரூபித்து ரெகுராம் சீனுவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். புவனேஸ்வரி அந்த இடத்துலையே மாயாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நீ வேணா தப்பிச்சிருக்கலாம், எப்படியும் ரெகுராமோட குடும்பத்தை பழி வாங்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.